ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே புலம்புகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். கருவுற்ற பெண் தன் கற்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படும் பொழுது மிகவும் சந்தோஷமாயிருப்பாள். கருவில் இருக்கும் குழந்தையை பராமரிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பாள். அந்த கருவுற்ற பெண் பேறுகாலம் வரும்பொழுது வேதனைப்படுவாள். பேறுகாலம் வந்துவிட்டது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படும் பொழுது, மருத்துவம் பார்க்கும் பொழுது, அந்த பேறுகாலத்திலே வயிற்றிலிருந்து வெளிவருகிற கருவிலிருந்து வெளிவருகிற குழந்தையானது மரித்து வந்தாள். எப்படி வேதனைப்படுவாள். இதற்குதான் இவ்வளவு நாட்கள் நான் கஷ்டப்பட்டனா, இதற்குதான் இவ்வளவு நாட்கள் நான் கஷ்டப்பட்டனா, என்னுடைய கடினமான முயற்சிகள் எல்லாம் போய்விட்டதே, என் நண்பர்களிடத்திலே என் குடும்பத்தார்களிடத்திலே எப்படி முழிப்பேன் என்றெல்லாம் நானாகிலும் மறித்திருக்கலாம், என் பிள்ளை என் கருவிலிருந்து வந்த பிள்ளை வாழ்ந்திருக்கலாம் என்று சொல்லி கணவனும் மனைவியும் புலம்புவார்கள். அதே போலதான் இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு உழைத்து உன் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்து கடைசி நேரத்திலே அனைவரும் கைவிடப்படும் பொழுது, அனைவரும் உங்களை விட்டு விலகும் பொழுது, ஒரு ஏமாற்றம் வரும் பொழுது, நண்பர்கள் உங்களுக்கு விரோதிகளாய் மாறும் பொழுது, நம்பினவர்கள் மோசம் செய்யும் பொழுது, நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் பொழுது, அவ்வளவுதான் என்று புலம்புவோம். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி புலம்புவோம், கண்ணீர் வடிப்போம். சிலர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் தெய்வ ஜனங்களே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அதே போல சூழ்நிலையில கடந்து சென்றாலும் சரி, எல்லாம் நல்லபடியாய் போனது, ஆனால் என் வாழ்க்கையில ஒரு புயல் வந்து எல்லாம் புரட்டி போட்டு விட்டது என்று கண்ணீர் வடிக்கிற உனக்கு என் தேவன் துணையாய் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். உன்னுடைய அழுகுரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பயப்படாதே, இதுவரையிலும் உன்னை வழிநடத்தி விட்டார் அல்லவா. நீ இந்த உபத்திரவத்திலும் சரி, விழுந்து போன இடத்திலிருந்து எழும்ப போகிறாய். விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திரு. எல்லா காரியங்களையும் அவரை முன்ன வைத்து செய். தேவன் உனக்கு ஒரு மகிமையான காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆச்சரியப்படும்படியான காரியம் இன்று முதல் உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. God bless you.